யுனைடெட் ஸ்டேட்டோட பிரசிடெண்டா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேச வரல. இந்த நாட்டோட தலைவனாவும் பேச வரல. மனித இனத்தோட ஒரு குடிமகனா பேச வந்திருக்கேன். இதுவரைக்கும் எத்தனையோ வகையான பிரச்சனைகளை நாம சந்திச்சிருக்கோம். ஆனா இப்ப நமக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஆர்மகடான்கிற நாள், அனைத்திற்கும் முடிவு. ஆனா இப்போ பூமியினுடைய சரித்திரத்திலேயே முதல் முறையாக இந்த பிரச்சனையை தடுக்கிற அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. நாம வளர்த்திருக்கோம். நாம தாயான இந்த பூமியை அழிய விடமாட்டோம். இந்த அழிவை தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிருக்கோம். நிச்சயம் இந்த முயற்சியில வெற்றி அடையும். ஒவ்வொரு நாளும் வாழறதுக்காக மனுஷன் எவ்வளவோ போராடும். தோல்வியை சந்திக்கிறான், சோகத்தை சந்திக்கிறான், வீழ்ந்தாலும் வாழணும்னு எந்திரிக்கிறான். நாளைக்கு அவன் எந்திரிச்சு நிக்கணும்னா அதுக்கு இந்த பூமி வேணும். இத்தனை வருஷம் மனுஷனுடைய கற்பனையாலும் முயற்சியாலும் வளர்த்திருக்கிற இந்த விஞ்ஞானம் நம்மளை வாழ வைக்கிற இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக விண்வெளிக்கு போய் போராட போகுது. திறமையான ஒரு டீமை நாம ரெடி பண்ணிருக்கோம். அவங்கதான் விண்வெளிக்கு போய் நம்மளுடைய வேதனையையும் வலியையும் நீக்க போறாங்க. மனித இனத்தையே காக்க போறாங்க. இந்த நாட்டுக்காக தங்களது உயிர்களையும் மனைவி மக்களையும் உற்றார் உறவினர்களையும் பிரிந்து செல்லும் இவர்கள்தான் தைரியத்தின் சின்னங்கள். ஒட்டுமொத்த உலகமும் இன்று இந்த 14 இரும்பு இதயங்களைத்தான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் சேல்ஸ்மேன் இல்லப்பா, அவர் தான் அப்பா. மனித இனத்தின் குடிமக்களான நாம் அனைவரும் சேர்ந்து அந்த தெய்வத்தின் கடமையை செய்ய புறப்படும் இவர்களை வாழ்த்தி வழி அனுப்புவோம். ஆண்டவன் துணை.